கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். அச்சில் வந்தவை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் நேயர்களே. தினந்தோறும் நாளிதழ்களில் வரக்கூடிய அந்த முக்கியமான செய்திகளை இந்த நிகழ்ச்சியில் கலந்து ஆலோசித்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சிக்கு நம்முடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம் சார், நீங்க பார்க்க போனீங்கன்னா தமிழக வெள்ள சேத பகுதிகளில் மத்திய குழு வந்து இப்போ ஆய்வு நடத்திட்டு இருக்கு. அந்த ஆய்வு வந்து ஒரு வாரத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் அப்படின்ட்டு அவருடைய மத்திய குழு தலைவர் திரு டிவிஎஸ் பிரசாத் வந்து தெரிவிச்சிருக்காரு. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்துட்டு இதனோட பொதுமக்களோட சந்திப்பு நடத்தி இந்த வெள்ள சேதங்கள் எல்லாம் வந்து பார்வையிட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. முதல் செய்தியாக வந்திருக்கிறது செய்தித்தாளில். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மழையினால ஏராளமான பகுதிகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. மக்களுக்கு வந்து இதற்கான ஒரு வெள்ள நிவாரணம் வந்து முழுமையாக கிடைக்க வேண்டும் அப்படின்றது தான் எல்லாருடைய கோரிக்கையாகவே இருக்கு. அதாவது இன்றைக்கு வந்து தமிழகமே வந்து இன்றைக்கு வந்து சின்னாபின்னமாகி சிதறுண்டு மிகப்பெரிய ஒரு வெள்ளத்திலே இந்த கடந்த காலங்களிலே பெய்த தொடர் மழையிலே தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அந்த 4 மாவட்டங்கள், குறிப்பாக வந்து கடலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை உள்ளிட்ட அந்த 4 மாவட்டங்கள், இந்த மாவட்டமே நிர்மூலமாகி கிடக்கக்கூடிய ஒரு சூழல். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து சொல்லனாத துயரத்திற்கு ஆட்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே அசுர வேகத்திலே செயல்பட வேண்டிய தமிழ்நாடினுடைய அரசு இன்றைக்கு ஆமை வேகத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நிச்சயமாக. இதுல வந்து என்னன்னா, இதெல்லாம் எப்ப நடக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு அரசு என்பது வந்து என்னன்னா, ஒரு பேரிடர் வரப்போகிறது. பேரிடரை வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் வந்து சக்தியை வந்து இயற்கையை வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் வந்து இன்றைய விஞ்ஞானத்திற்கு இல்லை என்றாலும் கூட அந்த இயற்கையிலிருந்து ஏற்படுகிற பேரழிவுகளை தடுத்தாட்கொள்கிற நடவடிக்கையாக எடுத்து நிச்சயமாக வந்து அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக இதை குறைத்துக் கொள்ளுகிற வழி வந்து எல்லா இடங்களிலுமே இருக்கிறது. அதாவது உலகத்திலே வந்து மிகப்பெரிய புயலை தாக்கி அமெரிக்காவில் கூட அந்த கத்திரினா புயலில் இருந்து அவர்கள் தங்களை தக்கார கொண்டார்கள். அதே மாதிரி வந்து ஒரிசாவிலே தாக்கி அந்த பாய்லின் புயல் வந்து 220 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த வீசி அந்த புயலில் இருந்து கூட அந்த மாநிலத்திலே இருந்து அந்த மாநிலத்தினுடைய அன்றைய முதலமைச்சராக அந்த பட்நாயக் அவர்கள் வந்து அந்த மாநிலத்தை வந்து மிக திறம்பட காப்பாற்றினார். அதே மாதிரி நம்முடைய அண்டை மாநிலத்தில் கூட சந்திரபாபு நாயுடு கடந்த காலங்களில் ஏற்பட்டார். ஆனால் தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்தவரை, அதுவும் தொடர்ச்சியாக வந்து இந்த கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இது வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. இப்போ இந்த ஏற்கனவே வந்து மிக கடுமையான அளவிற்கு சுனாமி பாதித்த மாவட்டம். அதற்கு பிறகு வந்து தானே புயலிலே பாதிக்கப்பட்டு தானே புயலிலே சிதறிண்டு சின்னாபின்னமான மாவட்டம். இப்போ மீண்டும் வந்து இந்த பெருமழையில் இப்படி தொடர்ச்சியாக வந்து பாதிக்கப்படும் போது கூட இந்த அரசனுடைய அசட்டையால், இந்த அரசனுடைய அஜாக்கிரதையால், இந்த அரசனுடைய கவனமில்லையால், இந்த அரசனுடைய சோம்பேறித்தனத்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த 4 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த நேரத்தில் வந்து மத்திய குழுவினர் வரும்போது கூட ஒரு முதலமைச்சர் என்ன செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த மாநிலத்தினுடைய சார்பில் இருக்கக்கூடிய முக்கியமான, அவர் போக முடியாவிட்டாலும் கூட அந்த முக்கியமான அமைச்சர்கள் அனுப்பியிருக்க வேண்டும். தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளரை உடன் அனுப்பிச்சு அங்கிருந்து அந்த பார்வையிட்டிருக்கலாமே தவிர, இவர் வந்து ஏதோ ஒரு கடனுக்கு செய்வதை போல வந்து தன்னுடைய கடமையை கழிப்பதற்காக ஏதோ ஒரு பெயரளவுக்கு தான் இன்றைக்கு வந்து அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதாவது 8000 கோடி ரூபாய்க்கு மேல வந்து வெள்ளச்சேதம் வந்து ஏற்பட்டிருக்கிறது, இதற்கான நிதியை தர வேண்டும் என்று இவர் இன்றைக்கு வரைக்கும் கூட மத்திய அரசாங்கத்தை வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து வலியுறுத்தியெல்லாம் அவர் வந்து கேட்கவில்லை. அவர்களாக பார்த்து 900 கோடியை கொடுத்திருக்கிறார்கள். அதையும் வந்து முறையான வகையிலே செயல்படுவதற்கான எந்த விதமான திட்டமோ நடவடிக்கையோ அந்த அரசு எடுக்கவில்லை என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தமான நிலைமையா நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. கண்டிப்பாக. அதாவது இந்த வானிலை ஆராய்ச்சி மையம் வந்து தெரிவிச்சோம், அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்து எதுவுமே எடுக்கல, அரசு சார்பில் வந்து எதுவுமே எடுக்கல. அதான் நிச்சயமா. ஏன்னா இப்ப இன்சாட் 1AB சொல்லிட்டு ஒரு செயற்கைக்கோளையே வந்து இந்தியாவின் சார்பிலே அனுப்பியிருக்கிறார். இந்த செயற்கைக்கோளுடைய நோக்கமே வந்து இயற்கை பேரிடர்கள் எப்போதெல்லாம் ஏற்படுத்த போகிறது, எந்த காலகட்டங்களில் புயல் வரும், எந்த காலகட்டங்களில் மழை அடிக்கும் என்பதெல்லாம் 6 மாதத்துக்கு முன்பே அவர்கள் வந்து அறிவித்து விடுகிறார்கள். அப்படி அறிவித்து எச்சரிக்கை செய்ததற்கு பிறகும் கூட இவர்கள் வந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து அந்த அந்த அறிக்கையே கூட அந்த கவரை ஒட்டிய கவரை கூட பிரிக்காமல் தான் அந்த தமிழ்நாடு அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த இவ்வளவு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் இந்த மாதிரி நடக்கும், இந்த மாதிரி பேரிடர் நடக்கும் என்றெல்லாம் தெரிந்தும் கூட மக்கள் விரோத அரசாக இந்த அரசு இருப்பதனால, மக்கள் மீது வந்து இந்த அரசு வந்து என்றைக்குமே வந்து மக்களை பற்றி நினைக்காத அரசாக இருப்பதனால, தன்னுடைய சுயநலனை பற்றி மட்டுமே, தன்னுடைய கட்சிக்காரர்கள் கொள்ளையடிப்பது மட்டுமே தங்களுடைய ஆட்சியினுடைய இலக்கணம் என்று இந்த அரசு கருதி கொண்டிருப்பதனுடைய காரணத்தினாலே தான் இது போன்ற மிகப்பெரிய சீரழிவு வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வந்து ஏற்பட்டிருக்கிறது. நிச்சயமா சார். அது பார்க்க போனா இப்ப சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்கள் வந்து 19 நாட்களுக்கு பிறகு பள்ளிகள் திறக்கப்பட்டன அப்படின்ற ஒரு தகவலை பார்க்கிறோம். மாணவர்களுடைய கல்வி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு பாருங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால ஒரு அடுத்த சந்ததியினுடைய ஒரு கல்வி வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது மழைக்கு
வந்து பள்ளி வந்து விடுமுறை விடுவது வந்து இந்தியாவிலே தான் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறையாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. மற்ற எந்த நாடுகளிலுமே மலைகளுக்கெல்லாம் பள்ளிகள் எல்லாம் விடுமுறை விடப்பட முடியாது. ஏன்னு சொன்னா அந்த மழைநீர் வடிகால் வடிவதற்கான கட்டுமானங்களை வந்து சரியாக செய்திருப்பார்கள். இப்போ சாதாரண நாட்களிலே வந்து பள்ளிகளுக்கு அனுப்பினாலே பிள்ளைகள் வந்து பத்திரமாக போய்விட்டு காலையிலே பள்ளிக்கு செல்கிற சிறுவன் மாலையிலே பத்திரமாக உயிரோடு வீட்டுக்கு திரும்புவானா என்கிற ஒரு நிச்சயமாக பெற்றோர்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்கத்தான் செய்கிறது. ஆமா, இருந்து கொண்டிருக்கிறது. இது மழைக்காலங்கள் என்கிற பொழுது சாதாரணமாக இந்த மழைக்காலத்திலே வந்து பல ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து இறந்து போயிருக்கிறார்கள். அரசு கணக்கு கொடுத்திருப்பது வந்து சில 100 பேர் தான் இறந்து போனதாக கணக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வந்து பல ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து அந்த மழை நீரிலே வெள்ளத்திலே வந்து இழுத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். இவரெல்லாம் எங்கே இறந்தார்கள், எப்படி இறந்தார்கள் என்பது கணக்கு கூட செய்ய முடியாத அளவிற்கு இறப்பு வந்து அதிகரித்திருக்கிறது. லட்சக்கணக்கான பொருள் சேதம். ஆமா, நிச்சயமாக வந்து இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ஏன்னா பள்ளிகள் பூராமே முறையாக வந்து பள்ளிகள் கட்டுவதற்கு வந்து அதாவது அரசு பள்ளிகளிலே வந்து கட்டிடங்கள் வந்து சரியான முறையில் இல்லை. அந்த கட்டிடங்கள்ல வந்து தன்னாலே வந்து இடிந்து விழக்கூடிய நாள்தோறும் செய்திகளில் பார்க்கலாம். நம்ம தெரு பள்ளி ஸ்கூல்ல வந்துட்டு மேற்கூரை இடிந்து விழுது. ஆமா, நாள்தோறும் பள்ளி சுவர் இடிந்து விழுந்து வழக்கமான செய்தி. அந்த இறப்பு என்பதும், அதே மாதிரி பள்ளி கட்டடங்கள் இடிந்து விழுந்து விபத்து என்பதும், அதே மாதிரி பள்ளி கழிவறைகள் வந்து இடிந்து விழுந்து விபத்து என்பதும் நாளடைவில் வந்து சகஜமாக நடக்கக்கூடிய ஒரு செய்தி ஆகிவிட்டது. இதே சமயத்துல இன்றைக்கு இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள் வந்து கட்டுமானங்களை பொறுத்தவரை இவர்கள் வந்து விதிகளை மீறி வந்து பல பள்ளிகள் வந்து கட்டப்பட்டிருக்கின்றன. எந்த பள்ளியுமே வந்து அதாவது 100% விழுக்காடு பள்ளிகளுக்கு மேல விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டடங்கள். இந்த கட்டடங்களை வந்து சரியான முறையில் ஆய்வு செய்யாமல் இந்த பள்ளிகள் எல்லாம் இப்போது வந்து எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த எல்லா பள்ளிகளுமே நீச்சல் குளங்களாக காட்சியளிப்பதாகத்தான் தகவல் வந்து கொண்டிருக்கிறது. ஆக வந்து என்னன்னா பள்ளியை பொறுத்தவரை கல்வித்துறை என்று பள்ளி கல்வித்துறை என்று ஒரு துறை இருக்கிறது. இந்த துறையானது பள்ளிகளை வந்து சரியான முறையிலே வந்து இவர்கள் வந்து அவர்கள் பரிசோதனை செய்கிறார்களா என்று பார்த்தால் 100% இல்லை என்கிற பதில் தான் வருகிறது. ஆக இவர்கள் பெற வேண்டியதை பெற்றுக்கொண்டு இவர்களுக்கு கிடைக்க வேண்டியதை வாங்கிக் கொண்டு பள்ளிகளுக்கு வந்து தவறான வகையிலே வந்து அனுமதி கொடுப்பதன் மூலமாக இன்றைக்கு வந்து பள்ளிகளை வந்து ஒட்டுமொத்தமாக பூட்டக்கூடிய ஒரு சாதாரண மலைக்கே பூட்டக்கூடிய ஒரு சூழல் தான் தமிழ்நாட்டில் அவலநிலை தான் ஏற்படுகிறது. கல்வி வந்து வியாபாரம் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்றத ஒரு சொல்லலாம். அதுபோல பாத்தீங்கன்னா அடுத்தது இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும். கடலோர மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. தெற்கு அந்தமான் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் மேலடுக்கு சுழற்சி நிலை வருகிறது. அதன் காரணமாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. உருவாகாமல் அப்படியே இருக்கிறது. குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக அடுத்த 24 மணி நேரத்தில் உருவாகலாம் அப்படின்ற ஒரு தகவல் சொல்லியிருக்கு வானிலை ஆய்வு மையம். ஏற்கனவே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நம்முடைய மக்கள் ரொம்ப அல்லல்பட்டு வருகின்றனர். இந்த மாதிரி திரும்ப இந்த மாதிரி ஒரு மறுசுழற்சி உருவாக்குது அப்படின்னா மக்கள் வந்து ஒரு தாராத துன்பத்தில் தான் இருப்பாங்க. மக்கள் மத்தியிலேயே ஒரு பயத்தை தான் ஏற்படுத்தும். அது வருமுன் காப்பது தான் அரசு. ஒரு வந்து கடலோர மாவட்டங்களிலே மீண்டும் ஒரு வந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் வந்து மிகப்பெரிய அளவுக்கான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று வானிலை நிர்வாகம் அறிவித்து விட்டது. ஆனா இப்படி அறிவித்து விட்டதற்கு பிறகு இப்ப ஏற்கனவே வந்து பல இடங்களிலே வந்து வெள்ளம் வந்து வடிந்து விட்டதற்கு பிறகு இன்னும் சில பகுதிகளிலே வந்து வடிந்து கொண்டிருக்கிறது. இப்ப இந்த கால்வாய்களை இந்த இடைப்பட்ட இந்த ஒரு வார காலத்திற்குள்ளே எங்காவது தூர்வாரி இருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட தூர்வாரவே இல்லை. என்ன பண்றாங்கன்னா ஏற்கனவே இருந்த இந்த தண்ணியை வடிவதற்காக ஏற்கனவே வந்து பல சாலைகள் வந்து பீந்து போயிட்டு சாலைகளே இல்லாத அளவிற்கு இந்த போக்குவரத்திற்கு நிலையற்ற தன்மையில தான் அடித்துக் கொண்டு போய்விட்டது. அரசே என்ன பண்ணுதுன்னா இந்த தண்ணியை வடிவதற்காக ஆங்காங்கே சாலைகளை தோண்டி மிகப்பெரிய பள்ளங்களாக ராட்சச குழிகளாக இன்றைக்கு வந்து சாலைகளை அரசே மாற்றிவிட்டது. அப்ப அடுத்து பெய்யக்கூடிய மழையில இந்த மக்களுடைய போக்குவரத்து மட்டுமில்ல மக்களுடைய வாழ்க்கையே வந்து கேள்விக்குறியான ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும். ஒருவேளை வந்து இயற்கையே வந்து தமிழ்நாட்டு மக்கள் மீது கருணை கொண்டு தமிழ்நாட்டு மக்களை காத்தால் தான் இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து காக்கப்படுவார்கள். ஏன் சொன்னா இன்றைக்கு வந்து இந்த அரசு என்பது வந்து ஒட்டுமொத்தமாக குரட்டை விட்டு தூங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த அரசால வந்து எந்த விதமான பயனும் கிடையாது. இந்த அரசு வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஒருபோதும் எடுக்காது. அடுத்ததை பார்த்தோம்னா சென்னை எம்ஜிஆர் நகர் அவங்க ஒரு சோக சம்பவம். அடையாறு ஆற்றில் வந்து மேலும் 2 மாணவர்கள் அடித்துச் செல்லப்பட்டனர். போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் தேடுதல் வேட்டை தீவிரம் அப்படின்ற ஒரு கோரச் செய்தி போட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா இதுவரைக்கும் வந்து சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய பல மாணவர்கள் சிறுவர்கள் இவர்கள் எல்லாம் வந்து மழைன்னா என்னன்னே தெரியாமல் தான் வெள்ளம் தெரியாத சூழ்நிலை தான். ஏன்னா இவர்கள் பிறந்ததுல இருந்தே சாக்கடையை தவிர வேற எதுவுமே பார்த்ததில்லை.
இப்போது வந்து மழை வந்த உடனே என்ன பண்றாங்கன்னா இது ஏதோ ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வாக நினைத்து என்ன பண்றாங்கன்னா, ஏன்னா அந்த மழையினுடைய வேகம் என்பது, நீரினுடைய வேகம் என்பது வந்து என்னன்னா, இந்த நம்ம சாலையிலே பயணிப்பவர்களுக்காக ஒரு முன்னெச்சரிக்கையாக சொல்ல வேண்டியது இருக்கிறது. அந்த அவர்களுடைய இந்த இருசக்கர வாகனத்தினுடைய டயர், அந்த டயர்னுடைய ரேடியேஷன்ல இருந்து ஒரு 2 இன்ச்சு தண்ணீர் வந்தா கூட இந்த இருசக்கர வாகனத்தினுடைய அந்த பிடிமானமானது தளர்ந்து போய் நீரினுடைய சுழற்சிக்கு ஏற்ப அந்த வாகனமானது சென்று உண்மை. இதை வந்து இவர்கள் வந்து யாருன்னா அனுபவபூர்வமா யாரும் உணர்வதில்லை. இதற்கான சரியான முறையில அரசாங்கம் என்ன பண்ணிருக்கோம்னா விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்க வேண்டும். இன்றைக்கு வரைக்கும் என்னன்னா, மாநகராட்சி அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அரசா இருந்தாலும் சரி, கோடிக்கணக்கிலே 4 ஆண்டு சாதனை, 3 ஆண்டு சாதனை, 2 ஆண்டு சாதனை, ஓராண்டு சாதனை, இது மாதிரியான ஆட்சி வந்து எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பக்கமாக பல கோடிகளை கொட்டி விளம்பரம் செய்யக்கூடிய அரசு இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடக்கின்ற பொழுது மக்கள் வந்து சிறுவர்கள் வந்து பாதிக்கப்படுவார்கள் என்கிற பொழுது இவர்களுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை வந்து இன்றைக்கு வரைக்கும் தொடரவே இல்லை, செய்யவே இல்லை. ஆகவே இந்த தண்ணீரினுடைய வேகம் எப்படி இருக்கும் என்ற இந்த விபரீதத்தை அறியாத இந்த சிறுவர்கள் என்ன பண்றாங்கன்னா, போயிட்டு இந்த ஏரிகளின் ஓரத்திலே, இந்த ஆறுகளினுடைய ஓரங்களிலே வெள்ளம் வருகின்ற பொழுது வேடிக்கை பார்ப்பதற்காக அங்கே போகிறார்கள். போகின்ற பொழுது அவர்கள் கால் தவறி அந்த வெள்ளத்துக்குள்ளே விழுகின்ற பொழுது அவர்கள் மீட்க முடியாத அளவிற்கு நீரினுடைய சுழற்சியிலே அடித்து செல்லப்படுகிறார்கள். இது வந்து நாள்தோறும் வந்து இன்றைக்கு வந்து இந்த 4 மாவட்டங்களில் குறிப்பாக வந்து ஒரு நாள் ஒன்றுக்கு 25 to 40 மரணங்கள் வரைக்கும் நடப்பதாக வந்து தகவல் வந்து கொண்டிருக்கிறது. ஆனா அரசு என்ன நினைக்குதுன்னா, இந்த மரணங்களை எப்படி மூடி மறைப்பது, இதை மட்டும்தான் கவனத்திலே கொள்கிறார்கள் தவிர இந்த மரணம் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை வந்து எந்த விதமான நடவடிக்கையுமே இன்றைக்கு வரைக்கும் எடுக்கவில்லை என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தமான நிலைமை. நிச்சயமாக. அதை கூட பார்த்தோம்னா, அடுத்து ஏலச்சீட்டு நடத்தி லட்சக்கணக்கில் பணம் மோசடி, பெண் மீது கமிஷனர் அலுவலகத்தில் புகார். சென்னையில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சென்னை ஆவடி ராஜ்பாய் நகர்ல இந்த சம்பவம் நடந்திருக்கு. பாத்தீங்கன்னா ஏலச்சீட்டு அப்படின்றது வந்து ஏராளமான நபர்கள் வந்து மாட்டிக்கிறாங்க. பொதுமக்கள் வந்து நிறைய பேர் வந்து பணத்தை விட்டுறாங்க. அந்த மாதிரி அது என்னன்னா 2 பேரையும் வந்து குற்றம் சொல்ல வேண்டியது. அதாவது பொதுமக்களும் இதுல வந்து என்னன்னா அவர்கள்ட்ட விழிப்புணர்வு என்பது இல்லை. ஏன்னு சொன்னா ஒரு அதிகமான பேராசைப்படுவதன் மூலமாக 100 ரூபாய் கட்டினால் ஒரு ஆண்டு முடிந்தவொன்னா 1000 ரூபாய் தருகிறேன், என்ன பட்டாசு தர்றேன், பண்டு தர்றேன், நான் அந்த மாதிரி தர்றேன், இந்த மாதிரி தரேன்னு சொல்லிட்டு இவர்கள் வந்து ஏமாற்றுகிறார்கள். ரெண்டாவது வந்து என்னன்னா, இதை கண்காணிக்க வேண்டிய காவல்துறை, இந்த கண்காணிக்க வேண்டிய காவல்துறையே இப்படி ஏமாற்றுவர்களுடைய பின்னணியிலே இருந்து கொண்டு அவர்களிடத்திலே கையூட்டு பெற்றுக் கொண்டு அவர்களை ஊக்குவித்துக் கொண்டு பொதுமக்களை ஏமாற்றுவதற்கு காவல்துறையே சேர்ந்து கூட்டு கொள்ளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. இப்ப வந்து ஒருவர் வந்து ஏலச்சீட்டு நடத்திவிட்டு அவர் வந்து புகார் செய்யப்பட்டு ஒரு 10,000 பேரை ஏமாற்றி இருக்கிறார், ஒரு 5 கோடி ரூபாய் ஏமாற்றி இருக்கிறாருன்னு சொன்னா அவரை வந்து காவல்துறையினர் வந்து அவர் மீது புகார் வருகின்ற பொழுது அவரை வந்து ராஜ மரியாதையோடு கூட்டிக் கொண்டு போய் உள்ளே உட்கார வைத்துக் கொண்டு அவருக்கு பிரியாணியிலிருந்து எல்லா வகையான உணவுகளையும் வாங்கி கொண்டு அவர் ஏமாற்றிய பணத்திலே பங்கு வாங்கி கொண்டு அவரை வந்து பத்திரமாக அனுப்பி விடுகிறார். அதே மாதிரி பாதுகாக்கிறதே காவல்துறை. இப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில இது வந்து என்னன்னா நாடு முழுவதும் வந்து தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இதற்கான கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசானது இன்றைக்கு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக. அதுபோல பாத்தீங்கன்னா, கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களுடைய விசைப்படகானது நடுக்கடலில் வந்து தீப்பிடித்து வெடித்து சிதறியது. 5 மீனவர்கள் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர் அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. எதிர்பாராத விதமாக பேட்டரி வந்து மின்கசிவு ஏற்பட்டு அதுல இருந்த டீசல் டேங்க்ல தீப்பிடித்து என்ஜினுக்கு பரவி இருக்கு. இதை பார்த்த 5 மீனவர்கள் வந்து கடலில் குதிச்சு உயிர் தப்பிட்டாங்க. பக்கத்துல இருந்த இன்னொரு போட்ல வந்து மீனவர்கள் வந்து அவர்களை பாதுகாப்பா மீனவர்கள் வந்து கரைக்கு அடிச்சு வந்திருக்காங்க. அப்படி ஒரு சோக சம்பவம் நடந்திருக்கு. அது மீனவர்களுடைய ஏற்கனவே மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படையால் வந்து தாக்கப்படுவதும் வலைகள் அறுத்துவதும் பிடிச்ச மீன் வந்துட்டு கடையில கொட்டும் இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கும்போது இது வந்து மீனவர்களுடைய ஒரு சோக சம்பவம் அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் கரை மேல் பிறக்க வைத்தான் எங்களை கண்ணீரில் மிதக்க வைத்தான் என்பதை போல மீனவர்களுடைய வாழ்க்கை வந்து இன்றைக்கு வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் மாறி போயிருக்கிறது. அதுவும் சொல்ல போனால் தமிழ்நாட்டு மீனவர்களுடைய நிலைமை வந்து மிக மோசமான நிலையிலே இருக்கிறது. உலகத்திலே வந்து மீனவர்கள் வந்து பல்வேறு நாடுகளில் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே பரவி கிடக்கிற எல்லா கடல்களிலும் மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எந்த மீனவனும் ஒரு மீனை பிடிப்பதற்காக வந்து அங்கே வந்து தண்டிக்கப்படுவதோ அல்லது அவன் வந்து கைது செய்யப்படுவதோ அதே மாதிரி வந்து அதிகமான அளவிற்கு அவன் வந்து துன்புறுத்தப்படுவதோ வலைகள் அறுத்தெடுக்கப்படுவதோ காயப்படுத்தப்படுவதோ கொலை செய்யப்படுவதோ கிடையாது. அடுத்ததாக ஒரு செய்தி, இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் 15 பேர் சிறைப்பிடிப்பு. அதுதான் உலகத்திலேயே வந்து அதிகமான அளவிற்கு வந்து மீன் உற்பத்தியிலே வந்து முன்னணியில இருக்கக்கூடிய நாடு வந்து ஜப்பான். அந்த ஜப்பான் நாடு தான் உலகத்தினுடைய மீன்வள தேவையிலே வந்து ஏறத்தாழ வந்து 60 விழுக்காட்டை வந்து அவர்கள் வந்து நிறைவு செய்கிறார்கள். ஆனால் நம்முடைய இந்தியாவை பொறுத்தவரையிலே இந்திய மீனவர்களுடைய பங்கானது வந்து 0.6% தான்.
இந்த 6% இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீனவர்கள் 600 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இப்போது நேற்று வந்து ராமேஸ்வரத்தை சேர்ந்தவர்கள், புதுக்கோட்டத்தை சார்ந்த மீனவர்கள் வந்து 15க்கும் மேற்பட்டவர்கள் வந்து சிறைப்பிடிக்கப்பட்டு அவர்கள் வந்து எங்கன்னா நெடுந்தீவுக்கு அருகிலே வந்து இந்திய எல்லைக்குள்ளே, இந்திய நிலைப்பகுதிக்குள்ளே மீன்பிடித்துக் கொண்டவர்களை கூட கைது செய்து நேற்று கொண்டு போய் யாழ்ப்பாணம் காராக்கிரகத்திலே கொண்டு போய் பூட்டி இருக்கிறது சிங்கள அரசானது. ஆனா தொடர்ச்சியா வந்து இந்த மீனவர்களை பாதுகாக்க வேண்டிய இந்திய அரசாங்கமானது இலங்கையோடு கொஞ்சம் குழாவி கொண்டிருக்கிறார்கள். இது தமிழ்நாடு அரசாங்கமானது இதை பற்றி கண்டும் காணாமல் இருப்பதை போல இன்றைக்கு கண்டும் காணாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தல் காலகட்டங்களிலே மீனவர்களுடைய வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்ற பொன் ராதாகிருஷ்ணன் என்கிற மத்திய அமைச்சர் இப்போது தமிழ்நாட்டில் இருக்கிறாரா இல்லது காணாமல் போய்விட்டாரா என்று மக்கள் சந்தேகமாக இன்றைக்கு கேள்வி. அதே மாதிரி தமிழ்நாட்டிலே வந்து மீன்வளத்துறை அமைச்சர் என்று ஒருவர் இருக்கிறார். இந்த மீன்வளத்துறை அமைச்சர் காணாமல் போய் 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று மீனவர்கள் வந்து சுவரொட்டி அடித்து ஒட்டக்கூடிய சூழ்நிலை தான் தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது. ஆக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீனவர்களுடைய உயிருக்கோ உடைமைக்கோ இன்றைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலும் உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு 2 மீனவர்கள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டதற்காக கேரளாவினுடைய அரசானது இத்தாலியிலே இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய பிரஜைகளை 2 பேரை வந்து நள்ளிரவிலே கைது செய்து கொண்டு வந்து இங்கே விசாரணை செய்ய முடிகிறது. ஆனால் 600க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு பிறகும் நாள்தோறும் வந்து மீனவர்கள் தாக்கப்படுகிறார்கள், நாள்தோறும் கைது செய்யப்படுகிறார்கள், அவருடைய வலைகள் அறுத்தறியப்படுகின்றன, அவருடைய படகுகள் வந்து சேதப்படுத்தப்படுகின்றன. இன்றைக்கு வரைக்கும் வாய் மூடி மௌனமாக வந்து கள்ள மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கிறது தமிழக அரசு. இதற்கு வந்து உறுதுணையாக வந்து தமிழ் வாசித்துக் கொண்டிருக்கிறது மத்திய அரசாங்கம். இதுதான் இன்றைக்கு மீனவர்களுடைய யதார்த்தமான நிலைமையாக இருந்து கொண்டிருக்கிறது. மீனவர்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்படுது நிச்சயமாக. அடுத்ததாக பார்க்க போனோம்னா, நீலாங்கரையில் பட்டம் பகலில் சூப்பர் மார்க்கெட் அதிபர் கத்தி முனையில் கடத்தல், காரில் வந்த கும்பலுக்கு போலீஸ் வலைவீச்சு. அது வந்து ஒரு மிக சாதாரண செய்தியாகத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. ஏன்னு சொன்னா இன்னைக்கு வந்து தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவமாக மாறி இது வந்து என்னன்னா, இது நடக்காமல் இருந்தால் தான் நம்ம வந்து கவலைப்பட வேண்டும் அப்படின்ற சூழ்நிலைக்கு இன்றைக்கு வந்து நாட்டை கொண்டு போயிட்டு விட்டார். இன்னைக்கு தமிழ்நாட்டிலே வந்து சட்டம் ஒழுங்கு வந்து எப்படி இருக்கிறது என்று சொன்னால், காலையிலே வேலைக்கு சென்ற கணவன் மாலையிலே வீடு திரும்புவானா என்கிற உத்தரவாதம் இல்லை. அதே மாதிரி காலையிலே வீட்டுக்கு வேலைக்கு செல்கின்ற பொழுது வீட்டிலே மனைவியை விட்டு சொன்னால், வேலை முடிந்து விட்டு மாலையிலே வீட்டுக்கு திரும்புகின்ற பொழுது மனைவி உயிரோடு இருப்பாளா என்கிற ஒரு சூழல் தான் இருக்கிறது. அந்த நேற்று வந்து ஒரு தொழிலதிபரை வந்து அவர் வந்து நேற்று தான் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்து திறந்திருக்கிறார் அடையார் பகுதியில். அவரை வந்து அவருடைய கடைக்குள்ளே வந்து கடத்தி இருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராவிலே வந்து அவருடைய யார் கடத்தினார்களோ அவர்களுடைய முகங்கள் எல்லாம் பதிவாகி இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். அதே மாதிரி வந்து அவர்கள் கடத்திய வாகனத்தில் வந்து முன்னாடி ஒரு எண் இருந்ததாகவும் பின்னாடி ஒரு பதிவெண் இருந்ததாகவும் எல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவருடைய செல்போன் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டிருப்பதாலாம் சொல்லுகிற காவல்துறை. இது வரைக்கும் வந்து ஏறத்தாழ வந்து 36 மணி நேரம் ஆகிவிட்டது. அவர் எங்கே இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறாரா என்பதை கூட கண்டறியாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு வந்து நவீன வசதிகள் இருக்கின்றன. அந்த செல்போன் டவரை வைத்துக் கொண்டு அது எந்த இடத்துல இருக்கிறது என்று நாம் கண்டுபிடித்து கொள்ளலாம். அதே மாதிரி இங்கிருந்து போற வழியில வந்து இவங்க என்னன்னா ஈசிஆர் ரோட்ல தான் கடத்தினாங்கன்னு சொல்றாங்க. போற வழியில சுங்கச்சாவடி இருக்கிறது. அப்ப சுங்கச்சாவடியை தாண்டி தான் போயிருக்கணும். அப்ப சுங்கச்சாவடியை தாண்டி போகின்ற பொழுது சுங்கச்சாவடியில இருக்கக்கூடிய அந்த கேமராக்கள் அது வேலை செய்திருந்தால், ஏன்னா வேலை செய்யலை, எந்த நெடுஞ்சாலைத்துறையில் இருக்கக்கூடிய கேமராக்களும் வந்து வேலை செய்யவில்லை. அப்படி வேலை செய்திருந்தால் அவர்களை வந்து எளிதாக வந்து பிடித்திருக்க முடியும். காவல்துறை வந்து இந்த மாதிரியான இவர்களுக்கு பின்புறத்திலே இருப்பதனுடைய விளைவாக இவர்களை வந்து காப்பாற்றக்கூடிய விலையிலே தான் காவல்துறை இருக்கிறது. யாரே கடத்தல்காரர்களே. ஆக பொதுமக்களுக்கு வந்து பாதுகாப்பு வேண்டிய காவல்துறை வந்து இன்றைக்கு வந்து ஆளுங்கட்சிக்காரனுடைய ஏவல் துறையாக இருப்பதை மட்டும்தான் தன்னுடைய முதல் கடமையாக கொண்டு முழுமுதல் கடமையாக கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் தவிர சாதாரண சாமானிய மக்களுக்கு, உங்களை போன்றவர்களுக்கு, என்னை போன்றவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது. ஆகவே அவரை வந்து உடனடியாக வந்து தமிழ்நாட்டு காவல்துறை இதற்கு மேலாக வந்து களத்திலே இறங்கி அவரை வந்து உயிரோடு மீட்பதற்கான நடவடிக்கைகளை இறங்க வேண்டும். நிச்சயமாக. அதே போல பாத்தீங்கன்னா, இப்ப ஆலந்தூர் மண்டல அலுவலகம் முன்பாக தேமுதிக தொண்டர்கள் தாக்கல், அதிமுகவினர் அராஜகம். அது ஆலந்தூர்ல வந்து கங்கா நகர், கண்ணன் காலனி இந்த 2 பகுதியிலையும் இருக்கக்கூடிய வெள்ள சேதங்களை பற்றி அது வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து மோசமான அளவுக்கு பாதிக்கப்பட்டதுனால தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த மாவட்ட கழக செயலாளர்கள் வந்து அண்ணன் காமராஜ் அவருடைய தலைமையிலே வந்து தேசிய முற்போக்கு தொண்டர்கள் அந்த பொதுமக்களை கூட்டிக் கொண்டு அங்கே போய் நிவாரணம் வாங்குவதற்காக தான் போறாங்க. நிவாரணம் தங்களுடைய குறைகளை போயிட்டு அந்த மாநகராட்சி நிர்வாகத்திடம் போயிட்டு சொல்வதற்காக போறாங்க. அப்போ அப்படி போய் கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே வந்து மணப்பாக்கம் பர்மா காலனி அந்த பகுதியை சேர்ந்த ஒரு 15 பேருக்கு வந்து குடும்ப அட்டை தொலைந்து போனதுனால அந்த குடும்ப அட்டைகளை வழங்குவதற்கான ஒரு விழாவினை வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் அங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இவங்க மனு கொடுக்க போகும்போது இவர்களை வந்து நெஞ்சிலே கையை வைத்து பிடித்து தள்ளி இவர்களை வந்து தாக்க முற்படுகிறார். அப்ப ஏன் என்ன மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், மக்களுக்கான எந்த நிவாரணம் கிடையாது, தண்ணீர் சூழ்ந்து இருக்கிறது, அந்த மக்கள் வந்து தொற்று நோயினால பாதிக்கப்படக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது, உணவின்றி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், குழந்தைகள் வந்து பசியிலே கதறி கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த மாவட்ட செயலாளர் காமராஜ் எடுத்து சொல்கிறார். உடனே என்ன பண்றாங்கன்னா
குண்டாந்தடிகளை வைத்துக் கொண்டு அவர்கள் வந்து தாக்குதலை தொடங்கி ஒரு பேய் தாக்குதல், அதாவது காட்டுமிராணித்தனமான ஒரு தாக்குதலை ரவுடிகளை போல வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தார்கள் நடு ரோட்டிலே தெருப்பொறுக்கிகளை போல தெருச்சண்டைக்காரர்களை போல வந்து அவர்கள் வந்து குண்டாந்தடிகளை வைத்துக் கொண்டு தாக்கினார்கள். தாக்கியதிலே வந்து இப்ப வந்து மிக அதிகமான அளவிற்கு வந்து விஜய காமராஜ் என்கிற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்தவர் வந்து ரத்த காயங்களோடு மிக மோசமான நிலையிலே மருத்துவமனையிலே வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவரோடு சேர்ந்து 15க்கும் மேற்பட்ட தோழர்கள் வந்து மருத்துவமனையிலே வந்து உயிருக்கு ஆபத்தான நிலையிலே வந்து அவர்கள் வந்து சிகிச்சைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது இதுவரைக்கும் வந்து இந்த நிகழ்ச்சியை பற்றி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் வந்து புகார் கொடுத்தா காவல்துறை வாங்க மறுத்து விட்டு யார் அடி வாங்கினாங்களோ அவங்களையே வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்களுடைய புகாரை பெற்றுக்கொண்டு அவர்களே கைது செய்யக்கூடிய வேலையிலே தமிழ்நாட்டு காவல்துறையான ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டு காவல்துறைக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன விடுக்க வேண்டியிருக்கிறதுனா, காலம் மாறும், காட்சிகள் மாறும். ஆகவே வந்து இது மாதிரியான சர்வாதிகாரமான போக்கிலே வந்து ஈடுபடாதீர்கள், நியாயமான போக்கிலே செயல்படுங்கள் என்று வேண்டுகோள் வைக்க வேண்டியிருக்கிறது. நிச்சயமாக. அதே மாதிரி பார்க்க போனோம்னா அடுத்து சென்னையில செனாய் நகரில, சென்னை பக்கத்துல மின்சாரம் தாக்கி மாநகராட்சி பெண் ஊழியர் பலி. அதாவது என்னன்னா, மின்சாரம் மின்கப்பத்து நடந்து போயிட்டு இருக்கோம்ல, மின்சாரம் தாக்கி தமிழ்நாட்டுல வந்து மின்சாரம் என்பது வந்து பாதி இடங்களிலே இல்ல. இப்ப மின்சாரம் இருக்கு, இந்த மழை வெள்ளத்துல வந்து என்னன்னா அங்கங்க வந்து இருக்கக்கூடிய அந்த லீக்கேஜ், அந்த அதெல்லாம் சரியான முறையில வந்து பராமரிக்கிறதுனால அங்கங்க வந்து இது வந்து முதல் பள்ளி அல்ல. ஏற்கனவே வந்து ஒரு 6 பேருக்கு மேல வந்து சென்னை மாநகரத்திலேயே மின்சாரம் தாக்கி மின்கம்பி அறுந்து விழுந்து இறந்து போய்விட்டார்கள். இன்றைக்கு வரைக்கும் அரசாங்கமானது எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் வந்து மின்சாரத்துறையானது எடுக்கவில்லை. அதனால இதுக்கு மேலேயாவது வந்து உடனடியாக வந்து இந்த மின்சாரத்துறையானது வந்து முன்வாரியம் வந்து உடனடியாக வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதாவது பாத்தீங்கன்னா, வாலிபர் கழுத்தை அறுத்து படுகொலை, போலீஸ் நிலையத்தில் நண்பர் சரண். என்ன பண்ணியிருக்காருன்னா, சூளையில் உள்ள மணிக்கூட வேலை பார்த்திருக்காரு அவரு. 2 பேரும் இந்த சூதாட்டத்தில் ஈடுபட்டது வழக்கம். குமார் சூதாட்டத்தில் என்னிடம் இருந்து லட்சக்கணக்கான பணத்தை மோசடி செய்து விட்டார். நேற்று இரவு ராயபுரம் ரே பகுதியில் உள்ள சூதாட்ட கிளப்பில் நாங்கள் சூதாட்டி ஈடுபடுவோம். பின்னர் குமாரை அந்த கிளப் பின் மொட்டை மாடிக்கு அழைத்து சென்றேன். அங்கு அவரது கழுத்தை கத்தியால் அறுத்து கொலை செய்து பிணத்தை அங்கேயே போட்டு ஓடிட்டேன்னு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அதான் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக வந்து நாள்தோறும் வந்து கொலைகளுடைய நகரமாக இன்றைக்கு வந்து தமிழ்நாடே வந்து காட்சியளிக்கிறது. முதலமைச்சர் வந்து பொறுப்பிலே வரும்போது என்ன சொன்னாருன்னா, இங்க இருக்கக்கூடிய கொலைகாரர்கள் கொள்ளைக்காரர்கள் எல்லோரும் வந்து அந்நிய மாநிலத்திற்கு ஓடி விட்டார்கள், அங்கே வந்து புலத்தை தேடி விட்டார்கள் என்றெல்லாம் சொன்னார். ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த கிரிமினல்ஸ், ஒட்டுமொத்த சமூக விரோதிகளும் தமிழ்நாட்டை தான் தங்கள் தஞ்சம் அடையக்கூடிய மிக சிறந்த புகலிடமாக கருது கொண்டிருக்கிறார்கள். அதாவது வெளிநாட்டில இருந்து பறவைகள் வேடந்தாங்களுக்கு வருவதை போல இன்றைக்கு வந்து எல்லா ரவுடிகளும், எல்லா தெருப்பொறுக்கிகளும், எல்லா கொலைகாரர்களும் கொள்ளைக்காரர்களும் தமிழ்நாட்டை நோக்கி இன்றைக்கு வந்து விருந்துக்கு வருவதை போல வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னு சொன்னா, இங்கே தமிழ்நாட்டு காவல்துறை வந்து அவர்களோடு கூட்டு சேர்ந்து கொண்டு மிக அழகாக செயல்படுகிறது, அற்புதமாக செயல்படுகிறது, அவர்களுக்கு பாதுகாப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நிச்சயமாக சார். அடுத்து பாத்தீங்கன்னா, பல்லாவரத்துல வாசனை திரவியம் தயாரிக்கும் தொழிற்சாலையில வந்து தீ விபத்து, பாய்லர்கள் வெடித்து சிதறியதால் மக்கள் அலறெடுத்து ஓட்டம். அதாவது ஒரு தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு அந்த உடனே எல்லாம் அப்படிலாம் போயெல்லாம் நீங்க அமைச்சிட முடியாது. அதுக்கு வந்து ஒவ்வொரு துறையில இருந்து நீங்க வந்து தடையின்மை சான்றிதழ் வாங்க வேண்டும். அதே மாதிரி அந்த நீங்க வந்து வாங்குவதற்கே வந்து பல்வேறு கட்டுமான சோதனைகளை எல்லாம் நீங்க வந்து நிறைவேற்றினா மட்டும்தான் அவங்க அந்த லைசன்ஸ் கொடுப்பாங்க. ஆனா தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்தவரை பணம் என்பதை மட்டும் கொடுத்தால் எந்த வேணாலும் செய்யலாம். அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு வந்து இதனால பாதிக்கப்படுறது பொதுமக்கள். உயிர் சேதம் ஏற்பட்டதுன்னா பாதிக்கப்படுறது ஏற்கனவே பொதுமக்களுக்கு தானே. அதான் போபால்ல வந்து மிகப்பெரிய அளவிற்கு வந்து வேதாந்தா குரூப்ஸினுடைய தொழிற்சாலையா இருந்த கூட அந்த விஷவாயு தொழிற்சாலையின் மூலமாக வந்து பல்லாயிரக்கணக்கானவர்கள் வந்து கண்ணிமைக்கும் நேரத்திற்காக ஒரு இரவு பொழுதிலே இறந்து போனார்கள். இன்றைக்கு வரைக்கும் போபால் நகரமானது அந்த 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 வடுக்களில் இருந்து இன்னும் மாறவில்லை. இப்போது பிறக்கின்ற குழந்தைகளும் வந்து அந்த குறை பிறவியோட பிறந்து கொண்டிருக்கிறார்கள். அதே தொழிற்சாலையை பேரை மாற்றிக்கொண்டு தமிழ்நாட்டிலே கொண்டு வந்து ஸ்டெர்லைட் என்கிற பெயரிலே கொண்டு வந்து தூத்துக்குடியிலே வைத்திருக்கிறார்கள். நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் அவர்களுக்கான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு வந்து என்ன சொல்லுதுன்னா, அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னு சொன்னா, தேர்தல் காலத்திலே அவர்கள் கொடுக்கிற பணத்திற்காக இன்றைக்கு இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அவர்களுக்கு வந்து புகழ் சாமரம் வீசிக் கொண்டிருக்கிறது. ஆனா இப்போது பெய்த மழையிலே தூத்துக்குடி பகுதியிலே இந்த ஆலையினுடைய கழிவு கலக்கக்கூடிய அந்த கால்வாயில மட்டும் ஏறத்தாழ 40 டன் மீன்கள் வந்து செத்து மிதந்ததாக வந்து தகவல் வந்து கொண்டிருக்கிறது. ஆக அதை வந்து நேரடியாக கொண்டு போய் கடலிலேயே கலக்கிறார்கள் இந்த விஷவாயுனுடைய கழிவுகளை. ஏன் என்று கேட்பதற்கு வந்து இங்கே நாதி இல்லை. இரண்டாவது வந்து இங்கே வந்து சுற்றுச்சூழல் துறை என்று ஒரு துறை இருக்கிறது. இந்த துறை வந்து சரியான திசையிலே பயணம் செய்கிறதான கொஞ்சம் கூட கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் இன்றைக்கு வந்து இந்த இதெல்லாம் கண்டிக்க வேண்டிய தண்டிக்க வேண்டிய மாசு கட்டுப்பாட்டு வாரியம்
முடங்கி போய் கிடக்கிறது. ஏன்னு சொன்னா தமிழ்நாடு அரசாங்கமே வந்து முடங்கி போய் கிடக்கும் போது மற்ற துறைகள்லாம் முடங்காமல் இருக்குமா என்று கேட்டால் நிச்சயமா அதற்கான வாய்ப்பு இல்லை என்றுதான் நம்ம சொல்ல தோன்றுகிறது. நிச்சயமாக சார். அடுத்தா பாத்தீங்கன்னா, ஜெயலலிதா தொடுத்த அவதூறு வழக்கை சட்டப்படி சந்திக்க தயாராக இருக்கிறேன் கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டுருக்காரு கருணாநிதி. திமுக அதாவது என்னன்னா, அவரை பொறுத்தளவுல அந்த 2 கட்சிகளுமே தொடர்ச்சியா வந்து திமுகவா இருந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தாலும் சரி, மாற்றி மாற்றி வந்து ஒருவரோடு ஒருவர் வந்து மோதிக் கொள்வது, லாவணி பாடுவது, இதை மட்டுமே அரசியல் செய்து கொண்டிருக்கிறாரே தவிர மக்களை பற்றி இவர்களுக்கு கொஞ்சம் கூட கவலைப்படாது. இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து சொல்லனாத துயரத்திலே வந்து மிகப்பெரிய அளவிற்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை பாதுகாக்கிற இடத்திலே வந்து நம்முடைய தேசிய முற்போக்கு தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஊர் ஊராக சென்று முட்டி அளவு தண்ணீரிலே, இடுப்பளவு தண்ணீரிலே போய் அந்த மக்களுக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நிவாரண பணிகளை வந்து வழங்கி கொண்டிருக்கிறார். மற்ற கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் போய் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். மறுமலர்ச்சி திமுக தலைவர் வைகோ வழங்கி கொண்டிருக்கிறார். தமிழிசை சவுந்தரராஜன் போய் வழங்கி கொண்டிருக்கிறார். அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நமக்கு நாமே என்று மிகப்பெரிய அளவுக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்த டாக்டர் கலைஞர் அவர்களுடைய புதல்வர் வந்து என்னன்னா இங்க இருந்து போய் பீகார்ல போயிட்டு அங்கே நடக்கக்கூடிய பதவி ஏற்பு விழாவில் போய் கலந்து கொண்டு வந்து விட்டார். இன்னைக்கு வரைக்கும் போய் அந்த மக்களை போய் என்ன பாதிக்கப்பட்டாங்க, என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கவில்லை. இப்போது வந்து என்னன்னா ஜெயலலிதாவோடு சண்டை போடுவதை போல இப்படி வந்து அறிக்கை மூலமாக அரசியல் செய்வதை மட்டும்தான் கலைஞர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் மாற்றி மாற்றி குறை கூறி கொண்டுதான் தங்களுடைய அரசியலாக கருதி கொண்டிருக்கிறார்கள் தவிர மக்கள் பணி என்பது இவரிடத்திலே இல்லை என்பதை வரக்கூடிய காலகட்டங்களிலே மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த 2 பேருக்குமே வந்து மிகப்பெரிய அளவிற்கு பாடம் போட்டுவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராகிவிட்டார்கள். ஒரு பாத்தீங்கன்னா நோபுரு கரஷிமா வந்து காலம் ஆயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்கு. பேராசிரியராக பணியாற்றிய நோபுரு கிழக்காசிய வரலாற்று உலக தமிழ் ஆய்வு மையத்தினுடைய தலைவராக 2010 இருந்து 2014 வரை இருந்த நோபுரு கரோஷிமா இவர் வந்து ஒரு ஜப்பானியர். இவர் வந்து தமிழ் படித்து தமிழில் இருக்கக்கூடிய சமூக மாற்றங்களை குறித்து வந்து மிகப்பெரிய அளவிற்கு வந்து மிகப்பெரிய ஆராய்ச்சிகள் எல்லாம் செய்து இன்றைக்கு வந்து உலகத்திலே வந்து தமிழ் மொழியை வந்து தமிழ் மொழி தோன்றிய வரலாறுகள் எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கான ஆராய்ச்சி கட்டுரைகள் எல்லாம் ஒரு இது பண்ணியிருக்கார். அதே மாதிரி வந்து கல்வெட்டு ஆராய்ச்சியில வந்து முன்னணியிலே இருந்த ஒரு ஜப்பானியராக இருந்தாலும் சரி, அவர் வந்து என்னை வந்து தமிழர் என்று அழைக்க வேண்டும் என்று சொல்லித்தான் அவர் இறுதி வரைக்கும் வந்து வாழ்ந்து வந்திருக்கிறார். அதே மாதிரி 2013 இவருக்கு வந்து தமிழ்நாடு அரசாங்கமானது, இது இந்திய அரசாங்கமானது இவருக்கு வந்து பத்மஸ்ரீ விருதை வழங்கி இருக்கிறது. 2010 வந்து நம்முடைய கோவையிலே நடந்த 9வது தமிழ் மாநாட்டிற்கு வந்து அன்றைக்கு அவரை அழைத்த பொழுது அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாநாட்டிலே அரசியல் கலந்திருக்கிறது, தமிழ் இல்லை, ஆகவே நான் ஒரு தமிழன், ஆகவே நான் இந்த மாநாட்டிலே வரமாட்டேன் என்று சொல்லி அன்றைக்கு வந்து அவர் வந்து மிக தெளிவாக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு இறந்திருக்கிறார். அவருக்கு தமிழருடைய சார்பிலே நம்முடைய அஞ்சலியை தெரிவித்துக் கொள்வோம். நேர்களே, இன்றைய அச்சில் வந்த நிகழ்ச்சியிலே ஏராளமான கருத்துக்களை நாம் விவாதித்தோம். நம்முடைய அரங்கத்திற்கு வந்து தன்னுடைய கருத்தை நம்மளோடு விவாதித்த ஐயா அவர்களுக்கும் நன்றி சொல்லி, நேர்களே, இன்றைய அச்சில் வந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நிறைவு செய்கிறோம். மீண்டும் மற்றும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து அன்பு வணக்கம் குறிப்பிட வரும் நான் என்றும் உங்கள் அன்பு தொகுப்பாளன் தமிழ்.